சிஎம்க்கு ஒரு ரெக்வெஸ்ட், பெட் பாட்டில்ஸ்ல ஒவ்வொரு டேபிள்லயுமே பாட்டில்ஸ் நீங்க வந்து குடி தண்ணீர் வச்சிடலாம். அந்நியார் ஒரு நல்ல கருத்தை இங்கே சொல்லியிருக்காரு. அந்த கருத்து ஏற்புடையது அல்ல என்பதை நான் தெரிவித்துக் என்ற கோபம் வந்தால் தனி பள்ளி கொண்டியதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மாண்பு உறுப்பினர் பேசலாம். நம்முடைய மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்கள் என்னுடைய புத்தகத்தை எறிவதற்கான தனிப்பாட்டை எறிவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்னார்கள். ஒருவேளை அவருடைய தனிப்பட்ட அனுபவத்தின் காரணமாக அதை அவர்கள் இங்கே குறிப்பிடுறார் என்பதை நான் அறிய விரும்புகிறேன். மாண்பு உறுப்பினர், ஏன்னா காலையில இருந்து ரொம்ப காரசாரமாவே போயிட்டு இருந்துச்சு. அதனால ஒரு ஹாப்பியா நம்மளுடைய முதல்வர் பிறந்த நாள்ல எல்லாரும் சந்தோஷமா இன்னைக்கு நம்ம அவையை செய்வோம். அரசு பள்ளியில வழங்கப்படுகின்ற ஸ்கூல் பேக்ல முதலமைச்சரோட புகைப்படம் இல்லாம இப்பதான் முதல்ல வழங்குறோம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஹிஸ்டரி அப்படின்னு ஒரு டேக் போட்டு ஃபேக் நியூஸை தொடர்ந்து பரப்பிட்டு இருக்கிறாங்க. கல்வித்துறை அமைச்சர் நான் பள்ளி மாணவர்களினுடைய புத்தக பையிலே அன்றைய முதல்வர் ஸ்டாலின் படத்தை நாங்கள் போடவே இல்லையே என்று பெருமையாக சொன்னார். அப்புறம் ஏன் சார் லேப்டாப்ல மட்டும் அந்த படத்தை போட்டீங்க? நீங்க லேப்டாப்பில் போட்ட படத்தை எங்கள் மாணவர்கள் திண்ணர் வைத்து அழித்து விட்ட காட்சிகளும் சமூக வலைதளத்தில் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறோம். அப்ப இதெல்லாம் கடந்த காலங்களில் தொடங்கப்பட்ட திட்டங்கள். நீங்க எதையும் தொடங்கலன்னு புத்தாம் பொதுவா சொல்வதை விட்டுவிட்டு என்னென்ன கூடுதலாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை கவனத்திலே இந்த அரசு கொள்ள வேண்டும். மாண்புமிகு உறுப்பினர் சொன்னப்ப சொன்னாரு அறிவிப்புகள் நிறைய செஞ்சிருக்கோம். கடந்த ஆட்சியில் அறிவிப்புகள் மட்டும்தான் செஞ்சிருக்கோம், எதையும் செயல்படுத்தவில்லை. அது இல்லாமல் அவர் சொல்லியிருக்கிறார், நாங்கள் அது சம்பந்தமாக வெள்ளை அறிக்கை 2 நாள்ல வெளியிடுவோம். நீங்க அமைதியா இருக்கலாம், 2 நாள் அது சம்பந்தம் வெளியிடுவோம். அது இல்லாமல் 90,000 டிரான்ஸ்பார்மர் வாங்கியதாக சொல்லியிருக்கிறார். அதில் 44,000 டிரான்ஸ்பார்மர் வாங்கியதற்கான சிபிஐ வழக்கு பதிவு செய்துள்ளது. அதுல அவங்க வாங்கின லட்சணம், எந்த லட்சணத்தில் அந்த டிரான்ஸ்பார்மர் வாங்கப்பட்டது அப்படின்னு தெரியும். அது இல்லாமல் அதற்கு முன்னால் இருந்த மின்சாரத்துறை அமைச்சர் அங்கே அமைதியா உட்கார்ந்து இருக்கிறார். முன்னால் இருந்த மின்சாரத்துறை அமைச்சர் அமைதியா உட்கார்ந்து இருக்கிறார். இது தேவையற்ற விவாதத்தை எழுப்ப வேண்டாம். பேரவை நடவடிக்கைகள் தற்போது நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்படுவதால் பேரவையில் உள்ள உறுப்பினர்கள் மிகுந்த கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் இருக்குமாறு கேட்டுக் கொள்கிறேன். ஏனென்றால் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று பேரவையில் சில உறுப்பினர்கள் அவையில் உள்ள மற்ற உறுப்பினர்களை கேலி செய்யும் வகையில் செய்த முகபாவனைகள் மற்றும் சைகை மொழிகள் பேசியவை கடந்த 2 நாட்களாக சமூக வலைதளங்களில் ஊடகங்களிலும் வேகமாக பரவி வருகிறது. இது சட்டமன்ற பேரவையின் மாண்பையும் கண்ணியத்தையும் குறைக்கும் வகையிலான செயலாகும். இந்தியாவில் உள்ள பிற சட்டமன்ற பேரவைகளுக்கு எடுத்துக்காட்டாகவும் நூற்றாண்டு வரலாற்று பெருமை கொண்ட இந்த மாமன்றத்தின் மரபினை காத்திடும் வகையிலும் கண்ணியத்தினையும் மாண்பினையும் உயர்த்தி பிடிக்கும் வகையிலும் பேரவையின் சில நிகழ்வுகள் நேரலையில் ஒளிபரப்பு செய்யப்படுவதால் மாண்பு உறுப்பினர்கள் தங்களது பொறுப்பினையும் கடமையினையும் உணர்ந்து இதுபோன்ற கண்ணிய குறைவான செயல்களில் இனிவரும் காலங்களில் ஈடுபடக்கூடாது என அறிவுறுத்துகிறேன். இதுபோன்ற செயல்கள் தொடர்ந்தால் அந்த செயல் அவையின் உரிமை மீறலாக கருதப்பட்டு சம்பந்தப்பட்ட உறுப்பினர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 7வது முறையா நான் எதிர்த்திருக்கிறேன். 7வது முறையா மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை நான் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா ஒருவருக்கு முதலமைச்சர் வாழ்த்தும் போதும் இடையில உறுப்பினர்கள் குறுக்கிடுவதும் நான் உட்கார்றதும் இப்ப இது 7வது முறை. பேரவைத் தலைவர்களே 8வது முறை நம்ம உறுப்பினர்கள் எல்லாம் கவனிக்கிறாங்க. முதலில் இந்த தனது பிறந்தநாளை கொண்டாடும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எனது உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.